ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் இன்னைக்கு நான்வெஜ் சமையல் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மாதக்கணக்காக ஆச்சுங்க செஞ்சு. வெஜ்ஜு தான், வெஜ்ஜுன்னு வெஜ்ஜே வந்து வெறுத்துரும்புலது அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும். அதனால் இன்னைக்கு காலையிலே போயிட்டு பசங்களுக்கு வேணுன்றதை கேட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. மட்டன், அதுக்கப்புறம் இது வந்து கனவா மீன் வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். காய்கறியுமே வெங்காயம் தக்காளி எல்லாமே அதுக்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன். நான் சீக்கிரம் வேலை முடியும். இன்னைக்கு வந்து காலையிலே செஞ்சு கொடுக்கல, பசங்களுக்கு வந்து டிஃபன் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். இட்லி சுட்டு தக்காளி சட்னி வச்சு அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். சரி மதியானமாக நம்ம செய்யலாம், ஏன்னா இன்னைக்கு வந்து ஹஸ்பண்டு வீட்டில் தான் இருக்காங்க. அதனால் இன்னைக்கு சமைச்சு பொறுமையாக வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து மட்டன் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். தேவையான அளவு மட்டும் கொஞ்சமா வந்து தண்ணி, அதுலேயே வந்து கொஞ்சமா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். எப்பவுமே வேக வைக்கல கொஞ்சமா அதுல இஞ்சி பூண்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால கொஞ்சமா வந்து இதுலேயே மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமா மட்டும் இந்த மட்டனுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நிறைய போட்டோம்னா அப்புறம் குழம்புக்கு வந்து அளவு தெரியாது. அதனால அதுக்கு மட்டும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மட்டன் பார்த்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கல. இப்போ இது அப்படியே ஒரு 3லேருந்து 4 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வீட்டில் வந்து ஒரு கெஸ்ட் வந்து புதுசாக வந்து நம்ம வீட்டில் வீடு கட்டிருக்காங்க. அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. இதுதாங்க நம்ம கெஸ்ட் வந்து கட்டிக்கிற வீடு. அவ்வளோ மரம் நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. அதெல்லாம் கட்டல. இந்த காஞ்சி போன கிளை ஒன்று இருக்குது, கொய்யா மரம். அதில் வந்து கூடு கட்டி 2 முட்டை போட்டிருக்கு. அது வழி பாருங்க எவ்வளோ அழகாக சின்னதாக குட்டியாக வச்சிருக்குது. இது உள்ள 2 முட்டை இருக்குது. அது உள்ளே இருக்குது முட்டை வந்து தெரியல, எடுக்க முடியல. அதனால வந்து நான் இப்போ முட்டையும் காட்ட முடியல. உள்ள 2 முட்டை போட்டு வச்சிருக்கு. வழி மட்டும் அதுக்கு மட்டும் குட்டியாக போட்டு வச்சிருக்கு. போகிறதுக்கு வச்சு வழி வச்சிருக்கு. அதனால தான் முட்டை தெரியல நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு. அந்த சிட்டுக்குருவி தான் தேன் சிட்டுன்னுவாங்களே, அதுதான் நினைக்கிறேன் அது. இதுதான் கூடு கட்டி இருக்கு. கூடு கட்டி நல்லா சூப்பராக வந்து 2 முட்டையுமே போட்டு வச்சிருக்கு. அதை நம்ம தொடக்கூடாது இல்லையா, பாவம்னு சொல்லுவாங்க. அதனால நான் வந்து ரொம்ப உள்ள வச்சுலாம் அந்த முட்டையை காட்டுறதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல. இதுதான் வந்து டெய்லியும் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போகுதுங்க. அவ்வளோ அழகாக கட்டியிருக்கு. இப்போ வந்து கனவா மீன் தொக்கு செய்கிறதுக்கு வானல் வச்சு வானல் நல்லாவே காஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது ஒரு சில பேர் வந்து குக்கரில் வச்சு அவிச்சிட்டு அப்புறமா செய்கிறாங்க. ஆனால் நான் வந்து அப்படி பண்ண மாட்டேன். அப்படியே தான் டைரெக்டாக தான் வேக வச்சிருவேன். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இதில் மட்டன் வந்து ஒரு 4 விசில் விட்டுட்டேன். அது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே கனவா மீன் வறுத்துட்டோம்னா அது ப்ரெஷர் போயிடும். அது குழம்பும் தாளித்து விட்டுக்கலாம். நான் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பெருஞ்சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த தொக்குக்கு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நிறைய போட்டால் தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அதனால் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு 1/2 கிலோ கனவா மீன் இது. ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், கட் பண்ண வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டானா நான் அந்த மீனுக்கு வந்து சேர்த்தது இல்லைங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து செஞ்சால் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதனால் சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி போட்டிருக்கிறேன். பார்க்கலாம் எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுலேயே வந்து சிக்கன் மசாலா அந்த மாதிரி போட்டு எல்லாமே நல்லா சிக்கன் மாதிரி செய்யலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் மீன் வந்து மீன் டேஸ்ட்டு சாப்பிட்டா தாங்க நல்லாயிருக்கும். அந்த சிக்கன் மசாலா அதெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு அதுக்கு சிக்கனே சாப்பிட்டுடலாம். அதனால் நான் வந்து அதெல்லாம் சேர்க்க மாட்டேன். இன்னைக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்துருக்குறேன். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு. எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன். அதே சமயம் இந்த 2 வானல் நான் வந்து நான்வெஜ் செய்கிறதாங்க வச்சுக்கேன். என்ன வானல் இவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. புது வானல் தான். நம்ம எல்லாம் செஞ்சு இதில் வந்து நான்ஸ்டிக் மாதிரி இருந்தது, கோட்டிங் போயிடுச்சு. இது வந்து நல்லாவே வெள்ளையாக எப்படி தொலைச்சிட்டேன். இது இண்டோலியன் வானலுங்க. எப்படி வச்சாலும் இந்த மாதிரி தான் ஆயிடுது. நான் நல்லாவே தான் கழுவுனேன் எல்லாமே போட்டு. இந்த பக்கம் வெள்ளையாச்சு அடிப்பக்கம்.
ஆனா வந்து உள்பக்கம் இப்படியே தான் இருக்குது. சரி, நமக்கு வந்து சமையல் தான், டேஸ்ட் தான் முக்கியம். பாத்திரம் எப்படி இருந்தா என்ன. அதனால எனக்கு அது போடவும் மனசு வரல. நல்லா வெயிட்டா இருக்குது. வானல் ஒண்ணுமே ஆகல. இப்பதான் ஒரு 3-4 வருஷம் தான் இருக்கும் அதை வாங்கி. அதனால வந்து நல்லாவும் இருக்குது. அது ஏன் வேஸ்டா மாத்தணும், நம்ம நான்வெஜ் செய்யறப்ப மட்டும் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அதை அப்படியே வச்சிட்டேன். இப்போ இதுல வந்து மட்டன் குழம்புக்கு வதக்கலாம். அது உள்ள ப்ரெஷர் போயிடும். அதனால மட்டன் குழம்புக்கும் வதக்கலாம். நம்ம எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு, காய் கட் பண்ணி வச்சுட்டு வந்து சமைக்க ஆரம்பிச்சாலே நிமிஷத்துல வெஜ்ஜியா இருந்தாலும் நான்வெஜ்ஜா இருந்தாலும் சீக்கிரமே சமைச்சிடலாங்க. சாதமும் ஒரு பக்கம் வந்து கழுவி வச்சிட்டேன். அதுவுமே அரிசி ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும் அப்படின்றதுனால இப்போ வந்து இது மட்டன் குழம்புக்கு எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துக்கிறேன். இது வந்து கனவா மீன் க்ளீன் பண்ணது இதில் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்ச நேரம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதங்க விட்டுடலாம். வதங்கட்டும். அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கிறேன். பட்டை கொஞ்சமாக தாங்க பட்டை எடுத்துருக்கேன். 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் வந்து இது கல்பாசி, ஒரு பிரியாணி இலை. எங்கள் வீட்டுக்காரருக்கு மசாலாலாம் நிறையா சேர்த்தா பிடிக்காது. அதனால் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். அதில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு கருவேப்பிலை கொத்து போட்டு அதில் வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். அந்த மாதிரி மட்டன் நான்வெஜ்லாம் செய்யக்குள்ள கருவேப்பிலை சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லா வாசனையும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுமே கொஞ்சம் வந்து அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் எண்ணெயிலே போட்டுட்டோம்னா. வெங்காயம் வதங்குறதுக்குள்ளவே இவங்க பாருங்க ப்ரெஷர் போயிடுது. இது வந்து திறந்து பார்த்துக்கிறேன் நான் வெந்துட்டுதானு. மட்டன் வந்து நல்லாவே ஒரு 4 விசில் தாங்க வச்சேன். நல்லாவே வெந்துடுது. ரொம்பவும் வந்து 5 விசில் 6 விசில் வச்சாவே ரொம்ப பஞ்சு மாரி வெந்துடும். அதனால கொஞ்சம் திட்டமாக 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கினேன். இப்போ வந்து வெங்காயம் நல்லாவே வதங்கிடுது. ரொம்ப வதங்க வேணாம். நம்ம பிரியாணி அளவுலாம் வதங்க வேணாம். ஓரளவு கலர் மாறணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லாவே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டன் குழம்புலாம் செய்கிறப்ப போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. காரம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரம் கொஞ்சம் இருக்கலாம். கனவா மீன் வந்து இதிலே பாருங்க எவ்வளோ எந்த அளவுக்கு தண்ணி நிறையாவே வந்துருக்குது. அதில் இருக்கிற தண்ணியை கூட போதும். இப்போ பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். மட்டன் குழம்புக்கு தக்காளியுமே நிறைய சேர்த்தா ஒரு மாதிரி புளிப்பாக இருக்குங்க. அந்த புளிப்பாக இருந்தால் மட்டன் குழம்பு நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் வந்து திட்டமாகவே சேர்த்துக்கிறேன் நான். இப்போ இந்த கனவா மீனுக்கு வீட்டில் அரைச்சது தான் இந்த காஷ்மீர் தூள். அது 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2லேருந்து 2½ ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது வந்து கொஞ்சம் கிரேவி மாரியும் எடுத்துக்கலாம். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் கூடவே தான் சேர்த்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே வேகட்டும். ஆனால் இதுக்கு வந்து தண்ணி பத்தெல்லாம் இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கின்னு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ அதில் வந்த தண்ணி மட்டும்தான் அப்படியே மூடி போட்டு மூடி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மட்டன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லாவே வதங்கிடுது. இப்போ மட்டன் வேக வச்சுருந்தது இல்லையா, அந்த மட்டனை வந்து அதிலே சேர்த்து சும்மா லைட்டாக அதிலே வதங்கினா போதும். இப்போ இந்த குழம்புக்குமே வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீர் தூள் வந்து வீட்டில் அரைச்சது தான். அது வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஏன்னா ரொம்பலாம் காரம் இல்லை, அது கலருக்காக தான். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் திக்காக வச்சுக்கலாம். நைட்டு மீந்துனாவும் டிஃபனுக்கு இல்லை ஏதாவது சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேர்த்து தான் வச்சுருக்கேன் மட்டன் குழம்புமே. இந்த தண்ணி வந்து மட்டன் வேக வச்ச தண்ணிங்க. இது வந்து ரசம் வச்சா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால அந்த தண்ணி வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் ரசம் வைக்கலான்னு சொல்லிட்டு. மீதி தண்ணி தான் வந்து குழம்புல ஊற்றியிருக்கேன் நான். அந்த ரசம் வச்சு சாப்பிடக்குள்ள நம்ம சூப்பு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சூப்பாகவும் அந்த தண்ணியை எடுத்து
அதிலேயே மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாம் தட்டி போட்டு லைட்டாக கொதிக்க வச்சு மிளகுத்தூள் போட்டு அப்படியேவும் குடிக்கலாம். இல்லை வந்து ரசம் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. நான் வந்து இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியும் குழம்புல ஊற்றிக்கினா இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம பச்சை தண்ணி நார்மல் வாட்டர் ஊற்றிட்டேங்க. இதை அப்படியே நல்லாவே கொதிக்கிட்டோம் மட்டன் குழம்பு. மீன் தான் வாங்கி செய்யலாம் அப்படின்னு சொன்னா சரி, ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு மட்டனுமே. வீட்டில் இருக்கிறதுனால நம்ம மீன் குழம்புனா கொஞ்சம் மீந்துடும். இதெல்லாம் நம்ம போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மட்டன் தான் வாங்கி சொன்னா பசங்க வந்து சிக்கன் கேட்டாங்க. சரி சிக்கன் வேணாம், ரெண்டும் மட்டன் சிக்கன் ரெண்டுமே ஹெவியாக இருக்கும் அப்படின்ட்டு தான் கனவா மீன் வாங்கின்னு வந்துட்டாங்க. இந்த தண்ணியுமே நான் அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றினேங்க கனவா மீனுக்கு. ஏன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் ஊற்றி சிம்மில் வச்சிட்டேன். சிம்மில் வச்சு நல்லாவே இந்த அளவு தொக்கு பதத்துக்கு வந்துடுது. இப்போ இது போதும், நல்லாவே வெந்துட்டு டேஸ்ட்டுமே நல்லா இருக்குது. அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கினேன். இது அப்படியே சாதத்தில் சாப்பிட்றதும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்லா பொடியாக கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து மட்டன் குழம்புக்கு ஒரு கால் மூடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் தேங்காய் துருவல். ஒரு ஸ்பூனில் டீஸ்பூன்லன்னு பார்த்தோம்னா டேபிள் ஸ்பூனில் பார்த்தா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் தேங்காய் துருவல். இது வந்து உடைச்ச முந்திரி பருப்பு ஒரு 5 பருப்பு எடுத்துருக்கேன். இது கசகசா தான் ஒரு டீஸ்பூன், சின்ன டீஸ்பூன் தான். ஆனால் கசகசா சேர்க்குறது நான் அதில் வந்து ஒரு சின்ன டீஸ்பூனு சேர்த்துருக்கேன். நீங்கள் கசகசா வேணாம் அப்படின்னா முந்திரி பருப்பு கசகசா சேர்க்காத கூட பொட்டுக்கடலை பெருஞ்சீரகம் கூட சேர்த்து அரைச்சி ஊற்றினா மட்டன் குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் வந்து சரி தேங்காயும் முந்திரி பருப்பு கசகசா இது 3மே அரைச்சி சேர்த்துருக்கேன். தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, ஒரு 3 நிமிஷம் அளவு கொதிச்சா போதும். நல்லா கம கமன்னு தேங்காய் ஊற்றிருந்தா மட்டன் குழம்பு அவ்வளோ சூப்பராக நல்லா வாசனையாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ரசம் வந்து இந்த குக்கர்லேயே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பாத்திரம் வந்து சேர்த்து வச்சுக்க வேணாம் அப்படின்ட்டு மட்டன் வேக வச்சு குக்கர்லேயே வந்து ரசம் தாளிச்சிக்க போகிறேன். எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா போட்டு அதிலே வந்து தக்காளியுமே கட் பண்ணி போட்டு வதக்கினேங்க நான். ரசம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தக்காளி வதக்கி வச்சோம்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் தக்காளியும் போட்டு அதிலே நான் வதக்கினேன். தக்காளி வந்து இதிலே கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சுன்னா நம்ம வந்து புளிய வேணாங்க, டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நம்ம தக்காளி ரசம்லாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இதிலே வந்து நம்ம ரசத்தை வந்து நல்லா கூட்டி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா இந்த அளவு வதங்கணும். அந்த மட்டன் வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன் அதிலே. இந்த மாதிரி வதக்கி வைக்கக்குள்ள ரசம் வந்து டேஸ்ட்டுமே நல்லா இருக்குதுங்க. நான் வந்து இப்போலாம் இப்படி தான் வைக்கிறது. இதிலே வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, புளி வந்து சின்னதாக ஒரு பாருங்கள் நெல்லிக்காய் சைஸ் அளவு ஊற வச்சுருக்கிறேன். அதையும் கரைச்சி அதிலே வடிகட்டி சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி வந்து நிறைய சேர்க்க வேணாம், கொஞ்சமாக ஒரு நம்ம நெல்லிக்காய் சைஸுன்னு சொல்லுவோம் இல்லையா, சின்ன நெல்லிக்காய் அந்த அளவுக்கு எடுத்துனா கூட போதும். அதை வடிகட்டி இதில் சேர்த்து அப்படியே ஒரு கொதி வரட்டும். அப்படியே இப்போ வந்து ஒரு 10 பல்லு அளவுக்கு பூண்டு நசுக்கி சேர்த்துக்கிறேன். வந்து நான் வந்து ரசப்பொடி வந்து வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்கேங்க. மிளகு, ஜீரகம், காஞ்ச கொத்தமல்லி, இந்த காஞ்ச மிளகா, கொஞ்சமாக வந்து துவரம்பருப்பு எல்லாம் சேர்த்து அளந்து இதுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு அளந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. இதில் வந்து சின்ன டீஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரசம் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. இதில் நல்லா பொடியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சூப்பராக வந்து நம்ம வீட்டு சமையல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட சாதம். நான் வந்து பசங்க ஈவினிங் வந்து சாப்பிடுவாங்கிறதால சாதம் சேர்த்தே வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா சூப்பராக வந்து ஒரு மட்டன் குழம்பு,
அதுக்கப்புறம் மட்டன் வேக வச்ச தண்ணியிலேருந்து வச்ச ரசம், அதுக்கப்புறம் கனவா மீன் ஃப்ரை வச்சிட்டேங்க. இது பசங்க வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தான். அதனால சரி லாஸ்ட்டாக வேக வச்சுக்கலான்ட்டு முட்டை வெந்துட்டு இருக்கு. நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.